எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை 2026 மார்ச் மாத செயலமர்வு தொடரில் இன்றைக்கு சிறகித்தல் வினாத்தாளுக்கான 3வது செயலமர்வுல சந்திக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்டிருந்த ஒரு வினாத்தாள் கலந்துரையாடி அது குறையாக இருக்குது, நிறைவு செய்யப்படாம அதில் ஒரு வினா மிகுதியாக இருக்குது. அது தவிர புதிதாகவும் ஒரு வினாத்தாள் ஒன்று பதிவிட்டிருக்கிறோம். ஏற்கனவே பதிவிடப்பட்ட வினாத்தாள் அதில் இருக்கக்கூடிய வினாக்களை பார்த்த பின்பாக புதிய வினாத்தாளுக்குள்ள போகலாம். பெரும்பாலும் எல்லாருமே முதலாவதாக பதிவிடப்பட்ட வினாத்தாளுக்குரிய விடைகளை செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். புதிய வினாத்தாள் சில பேருக்கு அவகாசம் இல்லாமல் இருக்க காலையில தான் பதிவிட்டிருந்தேன். பாடசாலை நேரம் அது முடிஞ்சு அதை அச்சிட்டுக் கொள்வதில் செய்து கொள்வதில் சில வேளைகளில் தடங்கல்கள் இருக்கும். இயலுமான வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வினாத்தாள்களை இனி வருகிற நாட்களில் உங்களுடைய பயிற்சி ஒரு முறைமையிலே அமைந்ததாக இருக்க வேண்டும். ஒரு ப்ராப்பர் வேயிலே அதை நீங்கள் செய்கிறது தான் நல்லது. அப்படி செய்தால்தான் வினாத்தாள உரிய வகையில் முகாமை செய்வதற்கு, நேர முகாமை செய்வதற்கும் நேரத்துக்கு ஏற்ற விதமாக விடையளிப்பதற்கு சரியான ஒரு திட்டமிட்ட அணுகுமுறையோடு பின்பற்றி கொள்வதற்கும் உங்களால் பயிற்சி பெற முடியும். இல்லாவிட்டால் எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக விடையளிக்கிறது தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதாக இருக்கும். அதில் கூடுதலான கவனம் எடுக்கு. இன்றைக்கு பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த வினாத்தாள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினால், நான் அது மும்மொழிகளையும் போட்டிருந்தேன். நான் அதை தனியாக பிரிண்ட் பண்ணி எடுக்க இல்லை. ஏனென்றால் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு குறைபாடுகள் போன்ற விடயங்களை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கும் அது வசதியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் முழுமையாக அதை போட்டிருந்தேன். எனக்கு 2 பேர் தொலைபேசி அழைப்படுத்தியிருந்தார்கள், சிங்கள பேப்பர் போட்டுட்டீங்க என்று சொல்லி. அவர்கள் முழுமையாக அதை பார்க்காம எடுத்திருப்பாங்க போல். சரி, இப்போ இங்கே பாருங்க, 2 மணித்தியாலங்கள் தந்திருக்காங்க. இந்த நேர முகாமை தொடர்பில், இந்த நுட்பம் தொடர்பில் நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் இன்னும் ஒரு தடவை பேச வேணும் என்கிறது என்னுடைய விருப்பம். அது பயனுள்ளதாக இருக்கலாம். எப்படி பார்க்குறோம்னா பாருங்க, இங்கே 2 மணித்தியாலங்கள் நாங்கள் நிமிட கணக்கில் அதை மாற்றி அமைத்து கொண்டால் 120 நிமிடங்கள். முதலாவது கேள்வி, பின்வரும் பந்திகளை வாசித்து இதில் பாருங்க 1, 2 என அடையாளப்படுத்தி கேள்வி போட்டிருக்காங்க. அப்போ 1, 2 என்று போட்டிருப்பாங்களாக இருந்தால் முதலாவது ரோமன் இலக்கத்தை குறித்து இந்த இடத்துல முதலாவது ரோமன் இலக்கம் போட்டுட்டு அதுக்கு ஒவ்வொரு பந்தியினதும் பிரதான கருத்தை சுருக்கமாக இலக்கணப்படி ஒரே வாக்கியத்தில் எழுதுக என்று கேட்டிருக்கு. அப்போ நீங்கள் இதை ஒரு வாக்கியத்தில் எழுதுவீங்க. அதுக்கு பிறகு 2வது என்று போட்டு தடித்த எழுத்தில் காட்டப்பட்டுள்ள தொடர்களுக்கு சுருக்கமான விளக்கத்தை தருக என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வகையான கேள்வி 3 கேள்வி இருக்கு. 3 கேள்விக்கு 27 புள்ளிகள் என்று சொல்லியிருக்காங்க. அன்னளவாக 30 புள்ளி என்று பார்த்தாலும் 10ல் 3 ஒரு 120 நிமிஷத்தை 10 பிரிச்சா 12, அதோட 3 மடங்கு 36. இப்போ நாங்கள் இதற்கு அன்னளவாக செலவழிக்கக்கூடியது ஒரு 30 நிமிடங்கள் என்பதாக முடிவு பண்ணி கொள்ளுவோம். இந்த கேள்விக்கு நாங்கள் அரை மணித்தியாலம் செலவு செய்கிறோம். 3 புள்ளியை கூட போட்டு தான் பார்த்துனாங்களோ அதை குறைக்கிறோம். 30 நிமிடங்களில் உங்களால் விடையளிக்க முடியுதா என்கிறத செய்து பார்க்கணும். 3 கேள்வி தான். இப்போ 1க்கு 10 நிமிஷம் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆக இலகுவான வேலை அல்ல. சரிதானே? அடுத்தது பகுதி பாருங்க. இந்த சுருக்கம் எழுதுறதுக்கு பொதுவாக 3ல் 1 பங்காக சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லி தருவார்கள்.
சொற்களை நீங்கள் எண்ண வேண்டி இருக்கும். இங்க அந்த நேரத்தை மிச்சம் பிடிச்சு தாராங்க உங்களுக்கு. இப்படி வரக்கூடாது என்று இல்லை, நிச்சயமாக இப்படித்தான் வரும் என்று சொல்லியும் இல்லை. இப்ப 129 என்றால் எங்களுக்கு இதை மூன்றால பிரிக்க தெரிஞ்சால் சரி. 43 சொற்கள்ல சுருக்கம் எழுத வேணும். அப்போ வீச்சு 45, 41, 41க்கும் 45க்கும் இடையில எழுத வேணும். மிக துல்லியமாக எழுதுறீங்கன்னா 43 சொற்கள்ல சுருக்கம் எழுத வேணும். இதுக்கு எவ்வளவு நேரம் இந்த சுருக்கத்துக்கு எடுக்கலாம்? இதுக்கு 24 புள்ளிகள் போட்டிருக்காங்க. அண்ணளவா கால் பங்கு. இப்ப நேரத்திலே அண்ணளவாக கால் பங்கு. அதுக்கும் நாங்கள் 120 கால் பங்கு பார்த்தோம்னா 30 நிமிடங்கள்ல இது எழுது. மேலே இருக்கிறது 35 நிமிடங்கள். நாங்கள் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு 30க்கு எழுதலாமான்னு பார்த்தா 35 வரைக்கும் போகலாம். இங்க 24 புள்ளிகள் அண்ணளவாக கால் பங்கு 25 புள்ளி என்றால் 30 நிமிடங்களுக்கு மேல போகக்கூடாது. அரை மணித்தியாலம் இந்த சுருக்கம் எழுதுறதுக்கு தந்திருக்கிறாங்க. சின்னதாகத்தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு முயற்சி இருக்கு. என்ன சில பேர் கேட்கறது, நீங்க இந்த சுருக்கத்தை இப்படி சொல்லுறீங்கள், ஒருக்கா வாசிக்க சொல்றீங்க, திருப்பி வாசிக்க சொல்றீங்க, திரும்ப அதை துண்டு துண்டாக உடைக்க சொல்றீங்க. அப்படி உடைக்கிற சுருக்கத்தை திருப்பி ஒரே பந்தியாக அங்க கொண்டு போய் எழுதுன்னு சொல்றீங்க. இது எல்லாம் செய்யறதுக்கு நேரம் போதுமா? கொஞ்சம் வேகமா செய்ய வேணும், நேரம் போதும். அதுக்காக தவழ்ற வேகத்துல செய்யலாம், ஓடுற வேகத்துல தான் செய்யணும். சரிதானே? 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்ட போட்டியல்ல, ஒரு மரதன் ஓட்ட வேகத்திலே ஓடினால் போதுமானது. கொஞ்சம் வேகம்தான், வேகமா செய்ய வேணும். பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டு வேகமா செய்யறதை விட பதட்டம் இல்லாமல் மெதுவாக செய்யறது குறைஞ்ச நேரம் தான் நடக்கும். எல்லாம் அவதானமா இருங்க. பதட்டப்பட்டு வேகமா செய்யறேன்னு சொல்லி பதட்டப்பட்டு வேகமா செய்து பிழைக்க விட்டு அப்படியெல்லாம் செய்யறதை விட பதட்டம் இல்லாம நிதானமா செய்யறது குறைந்த நேரத்தில் தான் பயணம் செய்யும். சரியா? அப்ப அதை பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இதுக்கு அரை மணி நேரம் ஒதுக்கி கொள்ளலாம். அடுத்தது கூற்றுக்கள் தரப்பட்டு மிகவும் பொருத்தமான கூற்றை மதிப்பீடு செய்கிற விதமான கேள்வி போட்டிருக்கணும். 3வது கேள்வி. இதுக்கு பாருங்க, அங்கேயுமே நாங்கள் குறைந்த அளவு நேரம் தான் இதுக்கு எடுக்க வேணும் என்று சொல்லி பார்த்தோம். இதுல அடையாளம் காண்ற மட்டும்தானே, ஒன்றும் எழுதி வெட்டி சுருக்கி இந்த வேலை இல்லை. மிக கவனமா வாசிச்சு பந்தியினுடைய சாராம்சம் அல்ல பிரதான அம்சம் என்ன என்கிறதை எடுத்து போட்டு கூற்றுக்களை அடையாளம் கண்டு அந்த கூற்றுக்குரிய இலக்கத்தை எழுதுகிறது. இதுக்கு ஒரு கூற்றுக்கும் 3 நிமிடத்துக்கு மேலே எடுக்க இயலாது. ஒரு கூற்றுக்கு 3 நிமிடம் ஆகக்கூடிய உச்ச அளவு 3. 9 புள்ளிகள் என்று தந்திருக்கிறது. நாங்கள் 10 புள்ளின்னு எடுத்தால் கூட 12 நிமிஷம் தான் இதுக்கு எடுக்கலாம். ஒரு கூற்றுக்கு 3 தொடக்கம் 4 நிமிஷத்துக்குள்ள இதை செய்யும். அடுத்த பகுதி பாருங்க, பொதுவாக ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது அல்ல நிச்சயம் இல்லை என்கிற வகையிலான வினாக்கள் வருகிற போது அதற்கு பொருத்தமான விடைக்குகளை கோடு போட சொல்லித்தான் கேட்கிறது. ஆனால் இங்க அது கேட்கப்பட்டிருக்கிற விதத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. நாங்கள் எதுக்கு பழக்கப்படுகிறோமோ அந்த பழக்கத்தில இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுகிற போது ஒரு அசௌகரியம் ஒன்று இருக்கும். சரிதானே? அதுல சின்ன அசௌகரியம் ஒன்று இருக்கும். ஆனால் இது பெரிய வசதி குறைவை கொண்டு வராது. ஆமெனில் 1, இல்லை என்றால் 2, நிச்சயம் இல்லை என்றால் 3 என்று சொல்லி எழுதுங்க என்று போட்டிருக்காங்க. இதுல தரப்பட்டிருக்கக்கூடிய 10, 20 புள்ளிகள், 20 வினாக்கள் 40 புள்ளி. 40 புள்ளி என்ற கிட்டத்தட்ட 48 நிமிடம், 3/4 மணித்தியாலம் வரைக்கும் எடுக்கலாம். இந்த விதமா இந்த வினாத்தாள யாரேனும் நேர முகாமை செய்து 2 மணி நேரத்துல விடியளிக்க முடிந்திருக்கிறதா என்றால் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட வகையில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளே. இதுதான் மிக முக்கியம். இவ்வாறான பயிற்சிகள் இல்லாமல் நேரடியாக பரீட்சை களத்தில் இறங்குகிற போது முழுமையான அந்த உங்களுடைய செயற்திறனை வெளிப்படுத்துறதுல சில தடைகள் வரல. பல பேர் செஷன்லையும் பேசுறீங்க இல்லை. நாங்கள் சேலமர்வு நேரத்தில் வினாக்களுக்கான விடைகளை வினவுகிற போது பல பேருடைய பதில் மௌனமாக இருக்கிறது. அப்போ எல்லோரும் பெரிய ஆக்கள் என்ன,
ஆசிரியர்கள் என்பதனால நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை நடத்துகிற மாதிரி நடத்துறதும் பொருத்தமானதல்ல. விட சொல்லாத எல்லாரையுமே ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னா கடைசியாக நான் மட்டும்தான் தனியாக பேச வேண்டிய நிலைமை இருக்கும். அதில் ஒரு 5 பேர் மிஞ்சுவாங்க. நான் சொல்லக்கூடியது அல்லது உங்களை ஊக்கப்படுத்தக்கூடியது உச்ச அளவு இதுதான். நான் நினைக்கிறது நீங்கள் என்னோடு செலவெடுக்கிற ஒவ்வொரு நேரமும் இந்த நேரத்தில் நீங்கள் நட்டமடைகிற ஏனைய கருமங்கள் வெறும் காசு மட்டுமல்ல. நீங்கள் ஒரு மாதம் 1000மோ 1500 ரூபா காசு கொடுக்குறீங்க என்கிற அந்த காசினுடைய பெறுமதி தொடர்பில் நான் பேசேன். அது ஒரு பெறுமதியே இல்லை. உங்களோட வீட்டுக்கு ஒரு 8 நாள் உங்களுடைய நண்பர் ஒருவர் வந்து உங்களுடைய பரீட்சையை பற்றி ஒரு கலந்த ஆலோசனை நடத்தினால் நீங்கள் அவருக்கு ஒரு தேநீர் ஒரு சிற்றுண்டி கொடுப்பீங்க. 8 நாள் நான் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து உங்களோட பேசுகிறதுக்கு நீங்கள் நேரடியாக வந்து பேசினால் எப்படி ஒரு தேநீரும் சிற்றுண்டியும் கொடுத்தால் செலவாகுமோ அந்த செலவைத்தான் கட்டணமாக பெற்றுக்கொள்ளுது. அவ்வளவுதான். அதை பற்றி நான் பேசல. கட்டணம் தொடர்பாக உங்களுடைய செலவை பற்றி கதைக்கு நான் சொல்லுகிறது நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாருமே நிறைஞ்ச குடும்ப பொறுப்பு, சமூக பொறுப்பு, வேலை சுமை இது எல்லாம் கொண்டவர். அவ்வளவையும் ஒதுக்கி வச்சு 2 மணி தியாலம் இந்த நேரத்தை ஒதுக்குறீங்கன்னா நீங்கள் செலவெடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நட்டமடைகிற ஒவ்வொரு தருமமும் உங்களுக்கு பெறுமதியான விளைவு ஒன்றினூடாகத்தான் ஈடு செய்யலாம். அதுக்கு பயிற்சி செய்யாமல் இருந்தால் நான் ரொம்ப அமைதியாகத்தான் இருப்பேன் என்று சொல்லி இருந்தால் என்னால் மேலதிகமாக உங்களுக்கு விளங்கப்படுத்த தேவையில்லை. அவசியம் இந்த வகையான முயற்சிகளை செய்யுங்க. இது பெரும்பாலும் நான் ஏனைய செயலமர்வுகளில் கலந்துரையாடாத ஒரு வினாத்தாளாக தெரிவு செய்து போட்டிருந்தேன். நீங்கள் என்னுடைய பழைய காணொளிகள் பார்த்து அதில் ஏற்கனவே கதைச்ச விஷயத்தை திருப்பி கதைக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் பயன்குறைவாக இருக்கும். ஒரு உரைப்பகுதி முற்று முழுதாக புதுமையாக இருந்தால் புதியதாக இருந்தால் அப்போது உங்களுக்கு உண்மையான பரீட்சையை எதிர்கொள்ளுகிற ஒரு உணர்வு ஒன்று வரும் என்பதால் போட்டிருந்தேன். தயவு செய்து கவனம் எடுங்கோ. நான் சொன்ன மாதிரியாக நேரத்தை முகாமை செய்து விடியளிக்க முடிகிறதா என்று உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நான் பல இடங்களில் பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிற விடயம் என்னுடைய செயலமர்வில் நீங்கள் நேர முகாமைத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது. ஆகவே அதை நீங்கள் தான் உங்களுடைய சொந்த முயற்சியில கட்டமைத்துக் கொள்ளவும். சரி, நாங்கள் கடந்த செயலமர்வில் கலந்துரையாடிய வினாத்தால தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதனுடைய நிறைவு வினா அதனுடைய 4 வினாக்கள் இருந்த ஞாபகம் இருக்குது. 4வது வினா பகுதியாக தரப்பட்டிருந்தது. பின்வரும் ஒவ்வொரு உரைப்பகுதியின் இறுதியிலும் ஆனா ஆவண்ண ஈனா என 3 கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் பொருத்தமான கூற்று ஆனா ஆயின் உமது விடை 1 அப்படி கோடு போட்டு ஆனா என அமைதல் வேண்டும். இவ்வாறே முதலாவதுக்கு 2 என்று சொல்லி ஆவண்ணா என்றால் 1 என்று போட்டு ஒரு கோடு போட்டு ஆவண்ணா என்று எழுத வேணும். உங்களுக்கு அந்த முறை தெரியும். வலு அவதானமா இருக்க வேணும். இந்த இந்து அராபிய எண்களையும் ரோமன் எண்களையும் மாறி பயன்படுத்துகிற தன்மை சில பேர்கிட்ட இருக்கு. மிக கவனமா இருக்கணும். ரோமன் இலக்கங்களில் தரப்படுகிறதுக்கு இந்து அராபிய எண்களை பயன்படுத்தக்கூடாது. அதில் கவனமா இருக்கு. சில வேளைகளில் சில பேர் எழுதுகிறது 4 எழுதுகிறது என்றால் அல்லது 1 எழுதுகிறது என்றால் அதை ஒரு அந்த அச்சிட்ட இலக்கம் போல எழுதுகிற பழக்கம் இருக்கிறவர்கள் இருக்குது. இப்போ 1 என்பது இப்படியாக 1 என்று எழுதுவது. அதுபோல 4 என்று எழுதுகிறதாக இருந்தால் இப்படியாக 4 என்று எழுதுகிறவர்கள் உண்டு. இப்ப இருந்தே முடியுமாக இருந்தால் அதை கவனம் செலுத்தி மாற்றிக்கொள்ளுங்க. அந்த அன்றைக்கு பரீட்சையில போயிருந்து கொண்டு அதை மாத்திரம் என்று வலிக்கிட்டீங்கன்னா அது சிரமமாக இருக்கும். அதிலேயே மனசு கவனம் எடுத்துக்கொண்டு நிற்கும். ஏனையவற்றை முழு மனசோடு சிந்திக்க முடியாம இருக்கும். ஆகவே அந்த பழக்கங்கள் பிரச்சனை இல்லை. இந்த இந்து அராபிய எண் மற்றது ரோமன் இலக்கங்களை மாறி பயன்படுத்தாங்க. சரி, அப்ப நாங்கள் இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். உங்களுக்கு இலகுவாக வாசிக்கக்கூடிய வகையில கொஞ்சம் அதை திரையில
முழு பகுதியில் தெரியக்கூடிய மாதிரியாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறேன் பாருங்க. வீதி வலையமைப்புகளின் முன்னேற்றம் மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்கள் இடையேயும் அவற்றுக்கு உள்ளேயுமான சமமற்ற தன்மையை குறைக்க உதவும். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி கிராம மற்றும் நகர நிலையங்களுக்கு இடையேயான இணைப்புகளை மேம்படுத்தவும், அதன் மூலம் பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்துவிடவும், அதேபோன்று ஏனைய சேவைகளை பெறவும் உதவும். மேலும் இது மக்கள், சந்தைகள், கல்வி, நலம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதனையும் மேம்படுத்தும். இந்த காலப்பகுதியில் வந்து நிறைய பரீட்சை வினாத்தாள்கள் நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு உரைப்பகுதியை கையாண்டிருப்பார்களாக இருந்தால் அதே வகையான உரைப்பகுதி அல்லது அதே உரைப்பகுதி ஏனைய வினாத்தாள்களையும் கையாளப்பட்டிருக்கிறதே அவதானிக்கலாம். அண்மை காலத்தில் நடந்த பதிவாளர் சேவை பரீட்சை தொடர்புடைய நபர்களோட நீங்கள் என்ன விடயங்கள் பற்றிய உரைப்பகுதிகள் வந்தது என்கிற விடயத்தை தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை தேடி எடுத்து வாசிக்கலாம், அது ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, அப்போ திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். வீதி வலையமைப்புகளின் முன்னேற்றம், இப்போ மேலே இருக்கிற அந்த விடையளிக்க வேண்டிய முறைமை தொடர்பான பகுதி அவசியமில்லைங்கிறதால இப்படியாக நான் இதை மாற்றிக்கிறேன். வீதி வலையமைப்புகளின் முன்னேற்றம் மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்கள் இடையேயும் அவற்றுக்கு உள்ளேயுமான சமமற்ற தன்மையை குறைக்க உதவும். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி கிராம மற்றும் நகர நிலையங்களுக்கு இடையேயான இணைப்புகளை மேம்படுத்தும், அதன் மூலம் பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடவும், அதேபோன்று ஏனைய சேவைகளை பெறவும் உதவும். மேலும் இது மக்கள், சந்தைகள், கல்வி, நலம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதனையும் மேம்படுத்தும். சரி, இப்போ கீழே இருக்கிற கூற்றுக்கள் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்பாக எனக்கு யாராவது இந்த சொல்லப்பட்ட உரைப்பகுதி எதை பற்றி பேசுகிறது அல்லது பிரதானமாக உரைப்பகுதியில பேசப்படுகிற கருத்து என்ன? யாரேனும் ஒருவர் தன்னார்வ தொண்டராக விடையளிக்கலாம். வீதி வலையமைப்பின் முக்கியத்துவம் பத்தி சொல்லுது. வீதி வலையமைப்பினுடைய முக்கியத்துவங்கள் சார். சரி, என்ன முக்கியத்துவம் சொல்லி இருக்கு? வீதி வலையமைப்பினால ஏற்படுகிற முக்கியத்துவம் அல்லது நன்மைகளை பற்றி பேசுவது. வீதி வலையமைப்பினாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன சொல்லியிருக்க? எத்தனை நன்மைகள் சொல்லியிருக்காங்க? சரி, அவரை காண இல்லை, வேற யாராவது கருணாரன் வந்துட்டாரு. ஓகே, கரெக்ட். சார் போறீங்களா என்று சொல்லி ஒன் பண்ணிட்டு சொல்லுங்க. பிள்ளையாக சொன்னா பரவாயில்லை, நீங்களாக முயற்சி செய்தால் நல்லது. வீதி வலையமைப்பில் இருக்கிற முன்னேற்றகரமான செயற்பாடுகளை பத்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பேசுவோம். நன்மைகள், சரி, எனக்கு சாம் சொல்லுங்க, எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்றாங்க? சமநட்ட அந்த மாகாணங்களுக்கு சமநட்ட தன்மையை குறைக்கிறது ஒன்று. சரி. வீதி வலையமைப்பில் அபிவிருத்தி கிராம மற்றும் நகர நிலங்களுக்கு இடையே இணைப்பை மேம்படுத்துது. சரி. மற்றது பௌதீக மற்றும் மனித வளங்கள் அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுகிறது. சரியோ, வேற? அதை போன்று ஏனைய சேவைகளை பெறுவதற்கும் வீதி வலையமைப்பு முக்கியமானதாக செயற்படுது. சரி, பாப்போம். வேற யாரேனும் எத்தனை விடயங்கள் என்று சொல்லி எனக்கு விளங்கப்படுத்தி சொல்லுமா? இங்க கிடைக்கக்கூடிய எத்தனை நன்மைகள் இந்த உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்கு? வீதி வலையமைப்புகளினால தோன்றுகிற எத்தனை நன்மைகள்? திருச்செல்வி பேசுங்கம்மா.
சார், சொல்லுங்க. வீதி வலையமைப்பினால மாவட்டங்களுக்கிடையும் அவற்றுக்கிடையான சமமற்ற தன்மையை குறைக்க உதவுறது ஒன்று சார். ஓ, வீதி அமைப்பின் அபிவிருத்தி கிராமமற்ற நகரங்களுக்கு இடையிலான இணைப்புகளை மேம்படுத்துறது 2 சார். ம், பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் திறந்து விடுதல் 3 சார். ஏனைய சேவைகளை பெற்றுக்கொள்வது 4. சந்தைகள், கல்வி, நலம் போன்ற பணிகளையும் பெற்றுக்கொள்வது 5. 5 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சார். ஓகே, தேங்க்யூ. கணிசமான அளவுக்கு சரி என்று நான் நம்புகிறேன். ஏதேனும் திருத்தம் இருக்குது என்று யாரும் உணர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லலாம் போல இருக்குது என்று சொல்லி யாரேனும் சொன்னால் வளமையாக பேசுகிறவர்களை காண இல்லையே. யாரேனும் கதைங்க, பிரச்சனை இல்லை. ஏனைய சேவைகள்ல மக்கள், சந்தைகள், கல்வி, நலம் போன்ற தனித்தனி சேவைகளா அபிவிருத்தி அடைய முடியும்னு சொல்லப்படுது. திரும்ப ஒரு தொடக்கத்துல இருந்து சொல்லுங்க அப்துல் ரசாக், எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். ஓம் சார், அதுல மாவட்டங்களுக்கு இடையே அவற்றுக்குள்ளேயும் சமமற்ற தன்மையை குறைக்க உதவுவது முதலாவது. சரி. 2வது வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி கிராம நகர நிலையங்களுக்கு இடையான இணைப்பு. மற்றது பௌதிக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுதல். மற்றது ஏனைய சேவைகள்ல சொல்லப்படுறதுல மக்கள் நல சேவைகள், சந்தை வாய்ப்புகள், கல்வி, நிலம் ஒவ்வொரு சேவைகளாக சொல்லலாம்னு சொல்றேன் சார். சரி, நல்ல சரி. இந்த பகுதியை அப்துல் ரசாக் நானும் நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் மற்றாக்களுக்கு விளங்குற மாதிரி பேசுவோம். அந்த கோடு போட்டிருக்கக்கூடிய பகுதி இருக்குதானே, இந்த நீளத்துல கோடு போடுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியினுடைய எழுவாய் சொல்லுங்க. இந்த பகுதியினுடைய எழுவாய் என்ன? வீதி வலையமைப்பு. வீதி வலையமைப்பு. தெளிவா சொல்றீங்களா? சரியா? சார், சரி. பயனிலை என்ன? மக்கள் நல சேவைகளை அடைந்து கொள்வது. மக்கள் நல சேவைகளை அடைந்து கொள்வது. சரி. எனக்கு வேற ஒரு சகோதரன் ஒன் பண்ணாரு. நான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். வந்துட்டு போயிட்டீங்க, வாங்களே. நிசானா, நான் சரியா கவனிக்கல உங்களுடைய பெயரை. கதைக்கலாம், வேற யாருக்கேனும் ஒரு வாய்ப்பு தரலாம். என்னுடைய கேள்வி இதுதான், பகிரங்கமாக விடப்பட்டிருக்கு வினா. மேலே இருக்கக்கூடிய வீதி வலையமைப்புகளின் முன்னேற்றம் மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களிடையேயும் அவற்றுக்கு உள்ளேயுமான சமமற்ற தன்மையை குறைக்க உதவும். அதற்கு அடுத்த பகுதி, நான் இந்த 2 கோடுகளினால அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய எழுவாய் என்ன? எழுவாய் வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி. கிரேட். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி. சரி. பயனிலை என்ன? உதவும். சாரி, உதவும் என்ற உதவும் எந்த பகுதியில இருக்குது? சரி. அப்போ அடுத்த பந்தியில இது என்று போட்டிருக்குதானே, இதுல இந்த பகுதியில இது என்பது எதனை குறிக்கும்? வீதி வலையமைப்பு தான். வீதி வலையமைப்பின் நன்மையை தான் குறிக்குது. வீதி வலையமைப்பின் நன்மையா அல்லது அபிவிருத்தி? வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி. அப்ப இந்த 2வது வசனத்துக்கும் எழுவாய் எது? வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி. அதனுடைய பயனிலை என்ன? மேம்படுத்தும். ஆகவே வீதி வலையமைப்பு என்கிற ஒரு பொதுவான எழுவாயின் கீழ் 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அப்படித்தானே? ஆம் சார். இந்த பகுதியில 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சரி, 2ஐயும் சேர்த்து
ஒரே வசனமாக ஆக்கிக் கொள்ள முடியும். கொஞ்சம் முயற்சி செய்வோமானான்னு நீங்களும் சேர்ந்து. சரி, முதலாவது சொல்லுங்க. வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி எங்க வரும் என்று சொன்னீங்க? உதவும் என்று சொன்னீங்க. சரிதானே? அப்ப எழுவாய் வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி பயனில உதவும். உதவும். சரி, அப்ப இதுக்கான செயற்படு பொருள் என்ன? கிராம மற்றும் நகரங்களுக்கு இடையான இணைப்புகளை மேம்படுத்துதல். ஓம். அதன் மூலம் ரெண்டும் சேர்ந்து வரும் சார். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. இப்போ அதை சேர்த்து அப்போ கிராம நகர நிலையங்களுக்கு இணைப்புகளை மேம்படுத்துவது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு வருகிற பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடவும் என்கிறது இரண்டாவது விஷயம். இல்லை, அப்படி இல்லை. இல்லை, ரெண்டும் சேர்ந்து வரும் ஒரு விஷயமா. அப்போ எப்படி சொல்ல போறோம் அதை? பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுதல். அது எப்படி நிகழுது? கிராம மற்றும் நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகளை மேம்படுத்துதல். கிராம நகர இணைப்புகளை மேம்படுத்தி பௌதீக மனித வளங்களுக்கான வழிமுறைகளை திறந்து விடுவதும் திறந்து விடவும் மக்கள் சந்தைகள் கல்வி நலம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதையும். நீங்க உதவும் என்று சொல்லி இடத்தை போட்டிருக்கிறீங்க. ஓம் சார். திறந்து விடவும் ஏனைய சேவைகளை பெறவும் உதவுகிறது. அப்ப இது எத்தனை விடயமாக இருக்குது? இந்த ஏனைய சேவைகளை பெறுவது எவ்வாறு கிடைக்கும்? எப்படி நடக்குது? வீதி அபிவிருத்தி முன்னேற்றம் காரணமாக கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகளை மேம்படுத்துவதன் மூலமாக பெறப்படுகிற எத்தனை விதமான நன்மைகள் சொல்லப்பட்டிருக்குது? 3. இல்ல, கவனமா பாருங்க. வீதி வலையமைப்பின் அபிவிருத்தியின் மூலமாக பெறப்படுகிற எத்தனை நன்மைகள் அதுல சொல்லப்பட்டிருக்கு? அல்ல, வீதி வலையமைப்பின் அபிவிருத்தினால கிராம மற்றும் நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று தான் சொல்றாங்க. மேம்படுத்துவதன் மூலமாக எத்தனை நன்மை கிடைக்குது? 2 நன்மை சார். 2 நன்மை. பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள், ஏனைய சேவைகளை பெற்றுக்கொள்ளுதல். சரிதானே? அப்ப இந்த 2 விடயங்கள், வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி, இதை நாங்கள் பொதுவான எழுவாயா வச்சுக்கொண்டா முதலாவது விடயம் நடக்குது. கிராம நகர இணைப்புகளை மேம்படுத்தி பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுவதோடு ஏனைய சேவைகளை பெறவும் உதவுதல். மேலும் எது வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி சந்தைகள், கல்வி, சுகாதாரம் போன்ற பணிகளை மக்கள் பெற்றுக்கொள்வதை மேம்படுத்தும். அது முன்னுக்கு மக்கள் போட்டபடியால இந்த 4ஐயும் பெற்றுக்கொள்வதை மேம்படுத்தும் என்று நாங்கள் புரிந்து கொள்வது மாதிரியாக இருந்தாலும், யார் பெற்றுக்கொள்வது என்று கேட்கிற போது இங்கு மக்கள்லாம் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். சரிதானே? மக்கள் பெற்றுக்கொள்வதை மேம்படுத்தும். எழுவாய் இங்கு மக்கள் என்று வச்சுக்கொண்டால், மக்கள் எதை பெற்றுக்கொள்வார்கள்? சந்தை, கல்வி, சுகாதாரம், நலம் என்கிற சுகாதாரம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதை மேம்படுத்தும். இப்போ முதல் 5 விடயம் சொன்னாக்கள் இப்போ எண்ணி பாருங்க. இப்போ தவறாக நினைச்சு கொள்ளக்கூடாது. உங்களை நீங்கள் இன்னும் முன்னேற்றுவதற்காக தான் சொல்லுகிறேன். 5 சொன்னீங்க சரி என்று சொல்லிட்டு போகிறது எனக்கு பொருத்தமில்லை. அது மனச்சாட்சிக்கு விரோதம். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி தொடர்பாக நன்மைகள் என்று சொல்லுகிற போது இங்க எத்தனை நன்மைகள் இருக்குது? 2 நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, கிராம நகர இணைப்புகளை மேம்படுத்துவதன் மூலமாக பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுவதும் ஏனைய சேவைகளை பெறுவதற்கு உதவுவதும். இந்த 2 நிகழ்கிறது
கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகளை மேம்படுத்தி அதன் மூலம் சில பயன்களை கொடுக்கிறது. அந்த பயன்கள் பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடவும் அதே போன்று ஏனைய சேவைகளை பெறவும். சரியா? இரண்டாவது, சந்தை கல்வி, சந்தை என்ற சந்தை வாய்ப்புகள், தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கிறது, இந்த மாதிரி சந்தை, கல்வி, சுகாதாரம் போன்ற பணிகளை மக்கள் பெற்றுக்கொள்வதையும் மேம்படுத்துகிறது. அங்க மேல சொல்லிக்குள்ள ஏனைய சேவைகளை பெறவும் உதவுகிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. கீழே சேவையை மட்டும் சொல்லாம சந்தை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்றவை என்று சொல்லி கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்குது. உண்மையில அதுவும் அந்த பகுதிக்குள்ள வந்துட்டு, மேலும் இது மக்கள் சந்தை, கல்வி, நலம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதை மேம்படுத்தும் என்று சொல்லுகிறத நாங்கள் தனியாக எடுத்துக்கொண்டாலும் இதுக்குள்ள 5 பகுதி அளவுக்கு தனித்தனி துண்டா உடைஞ்சு இல்லை. வெறுமனே ஒன்றாக்க வேணும் என்று சொல்லி நான் சொல்ல. சரி, இப்ப சொல்லுங்க, இந்த உரைப்பகுதியின் பிரதானமான கருத்து என்ன? இதனுடைய பிரதானமான கருத்து என்ன? கீழே கூட்டுக்களை மதிப்பிடுறது அதுக்கு 3 நிமிஷம் அல்ல 4 நிமிஷம் தான். நான் வேறொரு தேவைக்காக கதைச்சு கொண்டிருக்கேன். இந்த உரைப்பகுதியினுடைய பிரதானமான கருத்து என்ன? முகமது பேசுங்க. சார், என்னன்னு சொன்னா அந்த வீதி வலையமைப்புற முக்கியத்துவத்தை விவரிக்கிறது நோக்கமா இருக்கு. ஓ, அதுல பிரதான முக்கியத்துவமாக எதை சொல்றேன் முகமது? அதான் நான் என்ன கேட்கிறேன். அதனுடைய பிரதானமான விளைவாக அவர் இதை சொல்லுங்க. இந்த நகர கிராம இந்த இடைவெளி குறையறத சொல்றாரு அவர். இந்த இணைப்புகளால அந்த வசதி நகர மக்கள் கிராம மக்கள் எல்லாருக்குமே சமமா கிடைக்குது சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன் சார். கிரேட், அதைத்தான் நான் கேட்டேன். சரிதானே? என்னென்றால் இதனுடைய பிரதானமான பொருள் இங்கே இதோட முடிஞ்சுது. இதனுடைய பிரதானமான பொருள் இதனோட முடிஞ்சுது. மாகாணங்கள் மாவட்டங்களுக்கு இடையில், அதாவது ஒவ்வொரு மாகாணங்கள் 9 மாகாணம் 9 மாகாணங்களுக்கு இடையிலே, மாவட்டங்களுக்கு இடையிலேயும் மாகாணங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு உள்ளேயும் அழகா எழுதியிருக்காரு அந்த அந்த எழுத்து நட மேலே. வீதி வலையமைப்புகளின் முன்னேற்றம் மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையேயும் அவற்றுக்கு உள்ளேயுமான சமமற்ற தன்மையை குறைக்க உதவும். என்ன சமமற்ற தன்மையை குறைக்கிறது என்றால், வசதி வாய்ப்பு மட்டங்கள், அபிவிருத்தி மட்டங்கள் போன்றவை இருக்குதானே, அவற்றினுடைய ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கு உதவும். அதுக்கு பின்னால இருக்கிற விடயம் என்ன? இப்ப நாங்கள் இந்த அடைப்புக்குறி போட்டதுக்கு பின்னர் தொடர்ச்சியாக வரக்கூடிய விடயம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? விவரிப்பு சார். அந்த விடயத்தை அழகா வழங்கப்படுத்தி இருக்கு. மாகாணங்கள் மாவட்டங்களுக்கு இடையிலும் அவற்றுக்கு உள்ளேயும் சமமற்ற தன்மை எவ்வாறு குறைக்கப்படுகிறது என்பதை அதன் பின்பகுதியிலே அழகா வழங்கப்படுத்தி இருக்கிறார். சரிதானே? வீதி வலையமைப்பினுடைய அபிவிருத்தி என்ன செய்யும்? கிராம நகர இணைப்பை ஏற்படுத்தி வளங்களை, சேவைகளை பரிமாறுவதற்கான வாய்ப்பினை கொடுக்கிறது. மக்கள் தங்களுக்கான சந்தை வாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதை இலகுபடுத்துகிறது. இதன் மூலமா மேல சொன்ன விஷயம் நிகழ்வதை எவ்வாறு என்று தெளிவுபடுத்துவதுதான் அவருடைய நோக்கமா இருக்கு. அப்ப இந்த உரைப்பகுதியின் மைய பொருள் வீதி வலையமைப்பினால ஏற்படுகிற ஒரு பிரதான நன்மை பேசப்பட்டிருக்கு. என்ன பிரதான நன்மை பேசப்பட்டிருக்கு? சமமற்ற தன்மையை குறைக்க உதவுகிறது. சரிதான்? மாகாணங்கள் மாவட்டங்களுக்கு இடையிலும் அவற்றுக்கு உள்ளேயுமான சமமற்ற தன்மையை குறைக்க உதவுவது வீதி வலையமைப்பின் பிரதான நன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. நான் இந்த விளங்கப்படுத்தின பிறகு கூட்டி அடையாளம் காண்றதுல ஒரு பெரிய தடை இல்லை. ஆனால் இப்படி புரிந்து கொண்டு வாசிக்கொண்டு நீங்கள் அவசரப்பட்டு உடைக்கிறீங்க. இதுக்காக இனி பதிலே சொல்லாம இருக்கிறது இல்லை.
நீங்க அவசரப்பட்டு உடைக்கிறீங்க. வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி, கிராம மற்றும் நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்பை மேம்படுத்துறது ஒன்று, பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுவது 2, ஏனைய சேவைகளை பெற உதவுவது 3, மக்கள் சந்தை நலம் போன்ற பணிகளை பெற்றுக்கொள்வதை மேம்படுத்துவது 4 என்பதாக கணக்கிடுவீங்க. சரி, அந்த தவறை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். பாருங்க, அதுல அதன் மூலம் என்று சொல்லுவது ஒரு காரண காரிய தொடர்பை உங்கள்ட காட்டுது. இப்படியெல்லாம் உங்க கேள்விகள் கேட்பது உண்டு. அதன் மூலம் என்ற இந்த இணைப்பு இந்த உரைப்பகுதியில் ஒரு காரண காரிய தொடர்பை காட்டுது. அதாவது வீதி வலையமைப்பின் அபிவிருத்தியினால் ஏற்படுகின்ற கிராம நகர இணைப்பு, கிராம நகர இணைப்பு மேம்படுதல் காரணமாக பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் திறந்து விடப்படுகிறது. அப்போ இங்க காரணமாக இருக்கிறது கிராம நகர இணைப்புகள் மேம்படுதல் ஒரு காரணமாக இருந்தால், பௌதீக மற்றும் மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் மேம்படுதல் அல்லது திறந்து விடப்படுதல் காரியமாக இருக்கும். அப்ப காரண காரிய தொடர்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிகழ்வு தான் பேசப்பட்டிருக்கு. ஒன்றின் வழியாக இன்னொன்று நிகழ்வது அல்லது ஒரு சங்கிலி தொடரான நிகழ்வு ஒன்று காட்டப்பட்டிருக்கு. வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி முதலாவது படி. அடுத்த படிமுறையில இந்த சங்கிலி தொடரான ஒரு இணைப்பை காட்டியிருந்தார். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி முதலாவது படி. அதுல இருந்து ஒரு அம்புக்குறி போட்டால் கிராம நகர இணைப்புகள் மேம்படுதல். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தியின் காரணமாக கிராம நகர நிலையங்களுக்கான இணைப்பு மேம்படுதல். நிலையங்கள் என்ற சென்டர்ஸ், அவ கிராமங்கள் நகரங்களுக்கான இணைப்பு மேம்படும். அதுல இருந்து ஒரு அம்புக்குறி போட்டால் பௌதீக மனித வளங்களுக்கான வழிமுறைகள் மேம்படுதல். இதுக்கு பிறகு அம்புக்குறி போடக்கூடாது. அதே போல அதுக்கு கீழே சேவைகளை பெறுதல். இந்த ரெண்டும் சமமா ஒரே நேரத்தில் நிகழும். நான் ஒரு வசதிக்காக உங்களுக்கு கோடு போட்டு காட்டுகிறேன். இப்போ இது முதலாவது விடயம். இதுக்கு பிறகு ஒரு அம்புக்குறி போடு. முதலாவது விடயம் என்ன? வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி. அதற்கு பிறகு இரண்டாவது விடயம் கிராம நகர இணைப்புகள் மேம்படுதல். அதில இருந்து ஒரு அம்புக்குறி போட்டா மூன்றாவது விடயம். இப்படி 2 நிகழ்வுகள் சமகாலத்தில் நிகழ்ச்சி. ஒன்றின் வழியாக ஒன்று நிகழவில்லை. பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் திறந்து விடுவதன் காரணமாக ஏனைய சேவைகளை பெற உதவுதல் என்றது நடக்கல. அந்த ரெண்டும் சம நேரத்தில் நடக்குது. விளங்குதா? பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகளை திறந்து விடுதல், அடுத்தது ஏனைய சேவைகளை அடைதல். இப்படி புரிந்து கொண்டால் கீழே உங்களுடைய கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், இங்கு வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி, கிராம நகர இணைப்புகள் ஆகியவற்றுக்கு இடையில என்ன வகையான தொடர்பு காணப்படுது? வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகள் என்பவற்றுக்கிடையில் எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது? நீங்க விட எழுத வேண்டி இருந்தால் எப்படி எழுதுவீங்க? காரண காரிய தொடர்பு. முதலாவது காரண காரிய தொடர்பு. யோகன், நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரண காரிய தொடர்பு இருக்குது. சரி, அடுத்த கேள்வி எனக்கு ஒரு கணியம் சார்ந்தும் சேர்த்து சொல்லுங்க. என்ன கணியம்? இங்க நேர்கணியம். நேர்கணியம். அதையும் சேர்த்து சொல்லுவோம் நாங்கள். நேர்கணிய காரண காரிய தொடர்பு. நேர்கணிய காரண காரிய தொடர்புன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் மேல போனால் முதலாவது காரணம் அதிகரித்தால் காரியமும் அதிகரிக்கும்.
விளங்குதா சொல்றது? இப்போ வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி அதிகரித்து கொண்டு போனால் கிராம நகர இணைப்புகளின் மேம்பாடு அதிகரித்து கொண்டு போகும். இதே சில வேளை ஒழுங்குமாறி கேப்பினமாக இருந்தால், நான் புதியவர்களுக்காக கொஞ்சம் கூட கதைக்கிறேன், இந்த பந்தி அதற்கான வாய்ப்பை கொடுப்பதன் காரணம் கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகள் வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி ஆகியவற்றுக்கிடையில் என்ன தொடர்பு காணப்படுது, எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது என்று கேட்டால் விடை எப்படி அமைய வேணும்? நான் திரும்ப சொல்லுகிறேன். கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்புகள் மற்றும் வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி ஆகியவற்றுக்கிடையில் எவ்வகையான தொடர்பு காணப்படுகிறது? காரிய அதுக்கு காரண காரணத்துடன். காரிய தொடர்பு. கணியத்தையும் சேர்த்து சொல்லுங்க. நேர்கணிய காரணகாரிய நேர்கணி நேர்கணிய காரணகாரி காரிய காரண தொடர்பு. காரியம் முன்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது, காரணம் பின்னுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அந்த ஒழுங்குல சொல்ல வேணும் காரிய காரண தொடர்பு. சரிதானே? சில வேளைகள்ல இந்த பின்தொடரும் தொடர்பு என்று சொல்லியும் இருக்குது. விடைகள் கீறுகிற விதமாக அமைந்தால் அவர் சில வேளைகள்ல இந்த ஆம் இல்லை என்பது போன்ற வினாக்களை உங்களுக்கு தருவார்களாக இருந்தால் காரண காரிய தொடர்பு போன்ற விடயங்களை சொல்லாமல் கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்பு மேம்படுதல், பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் திறக்கப்படுதல் என்பவற்றுக்கிடையில் காணப்படுவது என்று சொல்லிக்கொண்டு ஒரு 4 விடையை தந்து கீறுற மாதிரியாக கேட்கிறது. பெரும்பாலும் உங்களுக்கு அப்படியான கேள்வி வருவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டால் இன்னொரு விதமாக பின்தொடரும் தொடர்பு காணப்படுகிறது, ஆம் இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்பது போல தருவார்கள். பின்தொடரும் தொடர்புங்கிறத நீங்க பார்க்கணும். ஒன்று நிகழ்வதன் காரணமாக அடுத்து வருகிற நிகழ்வும் நிகழும், அதாவது இணைந்து நடக்கிற நிகழ்வாக இருக்கும். ஒன்று நிகழ்ந்தால் மற்றது நிகழும். வீதி வலையமைப்பின் அபிவிருத்தி நிகழ்ந்தால் கிராம நகர நிலையங்களுக்கு இடையிலான இணைப்பு மேம்படும். கிராம நகர இணைப்பு மேம்பட்டால் பௌதீக மனித வளங்களை அடைவதற்கான வழிமுறைகள் திறந்து விடப்படும், சேவைகளை பெறுவதற்கான வாய்ப்பு கூடும். இப்படியான தொடர்பு முறைகளோடு கவனித்து வாசிக்க வேண்டும். சரி, இப்படி வாசித்தீங்கன்னா அந்த படிமுறை கூட ஒரு நல்ல படிமுறையா சொல்லி இருக்கிறாங்க என்கிறத புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் எங்களோட வலிமையான கேள்விக்குள்ள போவோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 3 கூற்றையும் வாசிப்போம். வீதி வலையமைப்பு அபிவிருத்தியானது மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான இணைப்புகளை மேம்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும், பௌதீக மனித வளங்கள் மற்றும் சந்தைகள், கல்வி, நலன் ஆகிய சேவைகள் மக்கள் பெறுவதற்கும் வசதிகளை வழங்குகிறது. மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இணைப்புகளை மேம்படுத்தவும், சந்தைகள், கல்வி, நலன் ஆகிய சேவைகளை பெறுவதற்கும் மனித மற்றும் வளங்களை மேம்படுத்தவும் வீதி வலையமைப்பு அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்தும். வீதி வலையமைப்பு அபிவிருத்தி ஏற்படுத்தப்படாவிட்டால் சந்தை, கல்வி, நலன் ஆகிய மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இணைப்புகளை மேம்படுத்தவும் இயலாதிருக்கும். திரும்பவும் வாசிப்போம். வீதி வலையமைப்பு அபிவிருத்தியானது மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான இணைப்புகளை மேம்படுத்தி ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கவும், பௌதீக மனித வளங்கள் மற்றும் சந்தைகள், கல்வி, நலன் ஆகிய சேவைகளை மக்கள் பெறுவதற்கும் வசதிகளை வழங்குகிறது. ஆவண்ணா மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இணைப்புகளை மேம்படுத்தவும், சந்தைகள், கல்வி, நலன் ஆகிய சேவைகளை பெறுவதற்கும் மனித மற்றும் வளங்களை மேம்படுத்தவும் வீதி வலையமைப்பு அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்தும். வீதி வலையமைப்பு அபிவிருத்தி ஏற்படுத்தப்படாவிட்டால் சந்தை, கல்வி, நலன் ஆகிய மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இணைப்புகளை மேம்படுத்தவும் இயலாது இருக்கும்.
இந்த கூற்றுக்கள்ல ஏதேனும் தவறான கூற்று இருக்கா? ஆனா, அவன, ஈன ஆகியவற்றில் தவறான கூற்று உண்டா? ஒருவருடையும் பதில் இல்லை. சரி, பார்ப்போம். மெசேஜ் மூலமா பதிலளிக்கிறவர்களுக்கு. ஈனா தவறான கூற்று என்று ஒருவர் அடையாளப்படுத்தியிருக்கார். இன்னொரு சகோதரர் சொல்லியிருக்கார் இல்ல, தவறான கூற்று இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கூற்றுக்கள்ல எந்த கூற்றுக்களும் தவறான கூற்றுக்கள் அல்ல. ஆனால் தெளிவற்ற கூற்றுக்கள் இருக்கு. மிகவும் தெளிவான கூற்று என்று நீங்க எதை கருதுறீங்க? மிகவும் தெளிவான கூற்று தரப்பட்டவற்றில் வசீம், முஸ்திபா வசீம். ஓகே, சொல்லுங்கம்மா. ஆனா சார். ஆனா, மிக தெளிவான கூற்று ஆனா. என்ன இல்ல, ஆவன்னா தெளிவு போல இருந்தாலும் ஒரு சரியான இலக்கண கட்டமைப்போடு இல்லை. வீதி வலையமைப்பு அபிவிருத்தி என்பது எழுவாய் வழங்குகிறது என்பதை பயனிலையாக கொண்டால் இடையில இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையில் இணைப்புகளை மேம்படுத்துதல், ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல், வளங்கள் பரிமாற்றம், சந்தை, கல்வி, நலன், சேவைகளை மக்கள் பெறுதல் என்கிற விடயங்களை ஒரு கூட்டிணைந்த பயனிலையாக செயற்படுபொருளாக உள்ளடக்கி அழகாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய. இல்லாவிட்டால் வீதி வலையமைப்பு என்கிற எழுவாய் 2வது வசனத்துல பின்னுக்கு கொண்டு போய் அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்தும், வீதி வலையமைப்பு அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை வீதி வலையமைப்பு என்று சொல்லிட்டு மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இணைப்புகளை மேம்படுத்தவும், சந்தைகள், கல்வி, நலன் ஆகிய சேவைகளை பெறுவதற்கும், மனித மற்றும் வளங்களை மேம்படுத்தவும் என்கிற பகுதியை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிருந்தால், இந்த நட்சத்திர அடையாளம் போடுகிற இடத்துல இவ்வளவு பகுதியை மேலே இருக்கக்கூடிய இந்த 2 லைனையும் அப்படியே கட்படி கொண்டு போட்டிருந்தால் அது மிகச்சரியான விடையாக இருக்கும். அப்ப எங்களுக்கு 2 சரியான விடைகள் வந்துடும். அது வேறு. வீதி வலையமைப்பு அபிவிருத்தி இங்க போட்டு நான் தவறுதலாக போட்டால் இந்த பகுதி, ஏன்னா இந்த இடத்துல வீதி வலையமைப்பு அபிவிருத்தி என்று எழுதிட்டு அதற்கு பிறகு மாவட்டங்கள் மாகாணங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து இணைப்புகளை மேம்படுத்தவும், சந்தைகள், கல்வி, நலன் ஆகிய சேவைகளை பெறுவதற்கும், மனித மற்றும் வளங்களை மேம்படுத்தவும் அந்த இடத்துல அவலாத்தையும் போட்டு வசதிகளை ஏற்படுத்தும் என்பதாக போடப்பட்டிருந்தால் சரியான கட்டமைப்பில் அமைந்த விடையாக இருக்கும். அதனால ஆவன்னா அதனுடைய கட்டமைப்பு குறைபாடு காரணமாக நிராகரிக்கப்படுகிறது. அதனுடைய பொருள் கோடல்ல பிழை. ஈனா சொல்லப்பட்டதை எதிர்பொருள் வடிவத்தில் தான் இருக்கு, நெகட்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. வீதி வலையமைப்பு அபிவிருத்தி ஏற்படுத்தப்பட்டால் விளையக்கூடிய நன்மைகள் எவை என்று சொல்வதற்கு பதிலாக ஏற்படுத்தப்படாவிட்டால் இந்த நன்மைகளை பெற முடியாது என்று சொல்லி அதனுடைய மறுதலையாக சொல்வதால ஈனா நாங்கள் மிக கடுமையாக புறக்கணிக்கிறோம். ஆவன்னா புறக்கணிக்கிறோம். அதனுடைய கட்டமைப்பு குறைபாடு காரணமாக இருப்பவற்றுள்ள சிறந்ததாக ஆனா இருக்கு. பெரிய அளவுக்கு நீங்க சிரமப்பட்டு இந்த கூற்றுக்களை எல்லாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் அந்த உரைப்பகுதியோட வச்சுக்கொண்டு வேறு விஷயங்களை பேசுவோம், சில புரிதலுக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்வோம் என்பதால் அதை பேசினதை தவிர இந்த அளவுக்கு சிரமப்படுறதில்லை. அடுத்த கேள்வியை கொஞ்சம் வேற விதமான டிசைன்ல பார்த்துருவோம். எப்படின்னா, கூற்றுக்களை மதிப்பிட்ட பிறகு அந்த உரைப்பகுதியை பகுப்பாய்வு செய்யும். அது கொஞ்சம் வசதியாக இருக்கு. இல்லாவிட்டால் பகுப்பாய்வு எல்லாம் செய்து முடிய கூற்றுக்களை அடையாளம் காண்றதுக்கு எல்லா வழியும் திறந்துடும். எங்களுடைய அடையாளம் காணும் திறனை சரியா அடையாளம் காணலாம். எல்லா பகுப்பாய்வும் செய்து முடிய மிக துல்லியமாக விட வந்திருந்தானே எங்களுக்கு. இந்த முறை அப்படி இல்லாம பகுப்பாய்வு இல்லாமல் நுகர்வோரின் கேள்வியை ஈடு செய்வதற்காகவும், புகைவண்டி பகுதியை நோக்கி பயணிகளை கவர்வதற்காக, புகைவண்டி பணிகளை தரம் உயர்த்துவதற்காக
பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. கொழும்பு மாத்தறை புகைவண்டி பாதையினை தரமுயர்த்தும் கட்டம் 1 கீழ் புகைவண்டி பாதைகள் மேம்படுத்தப்படுகின்ற அதே வேளை பாணந்துறை, களுத்துறை, காலி, மாத்தறை உட்பட தெரிவு செய்யப்பட்ட புகைவண்டி நிலையங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். இச்செயற்திட்டத்திற்கான கடன் உடன்படிக்கை இந்திய அரசாங்கத்துடன் ஏற்கனவே கையெழுத்தாகி உள்ளது. கட்டம் 2 கீழ் 2வது பாதை களுத்துறை தெற்கில் இருந்து மாத்தறைக்கு நிர்மாணிக்கப்பட உள்ளது. திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கிறேன். நுகர்வோரின் கேள்வியை ஈடு செய்வதற்காகவும் புகைவண்டி பகுதியை நோக்கி பயணிகளை கவர்வதற்காக புகைவண்டி பணிகளை தரம் உயர்த்துவதற்காக பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. கொழும்பு மாத்தறை புகைவண்டி பாதையினை தரமுயர்த்தும் கட்டம் 1 கீழ் புகைவண்டி பாதைகள் மேம்படுத்தப்படுகின்ற அதே வேளை பாணந்துறை, களுத்துறை, காலி, மாத்தறை உட்பட தெரிவு செய்யப்பட்ட புகைவண்டி நிலையங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். இச்செயற்திட்டத்திற்கான கடன் உடன்படிக்கை இந்திய அரசாங்கத்துடன் ஏற்கனவே கையெழுத்தாகி உள்ளது. கட்டம் 2 கீழ் 2வது பாதை களுத்துறை தெற்கில் இருந்து மாத்தறைக்கு நிர்மாணிக்கப்பட உள்ளது. சரி, இப்போ கூற்றுக்களை வாசிப்போம். கொழும்பு மாத்தறை புகைவண்டி பாதையினை தரமுயர்த்துதல், தெரிவு செய்யப்பட்ட புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்தல், இந்திய அரசாங்கத்துடன் கடன் உடன்படிக்கை கையெழுத்திடல், களுத்துறை தெற்கில் இருந்து மாத்தறை வரை 2வது புகைவண்டி பாதையினை நிர்மாணித்தல் ஆகிய செயற்திட்டங்கள் புகைவண்டி சேவையை நோக்கி பயணிகளை கவர்வதற்காக பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை வெளிப்படுத்துகின்றன. ஆவண்ணா தெரிவு செய்யப்பட்ட புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்தல், பல்வேறு புகைவண்டி பாதைகளை மேம்படுத்துதல், இந்திய அரசாங்கத்துடன் கடன் உடன்படிக்கை கையெழுத்துதல் ஆகிய விடயங்களில் இருந்து நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்வதற்கு புகைவண்டி சேவை அதிகாரிகள் செயற்பட்ட விதம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஈனா புகைவண்டி சேவையை நோக்கி பயணிகளை கவர்வதற்கும் நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்வதற்கும் புகைவண்டி பாதைகளை மேம்படுத்துதல், நிர்மாணித்தல், புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்தல் என்பவற்றின் ஊடாக புகைவண்டி சேவையை மேம்படுத்த பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பொருத்தமான கூற்று எது என்று கருதி யார் பதில் சொல்ல போறது? முகமது பேசுங்க. ஈனா பொறுத்தவரை நினைக்கிறேன். ஈனா அவருடைய தெரிவு. ஈனா வேறு தெரிவுகள் ஏதேனும் இருந்தால் ஆனா ஆனா சில பிள்ளைகள் ஆனா சொல்லி இருக்கிறாங்க. பரவாயில்லை. ஈனா சார். ஆனா சார். சாம் சொல்லுங்க. சந்திரகுமார் சார். சாம் ஈனா. சந்திரகுமார் பேசுங்க. ஆனா சார். சீலன் ஈனா சார். ஈனா. யோகன் பேசுங்க. ஈனா சார். ஓகே. முஸ்டிவா வசீம் பேசுங்க. சார். சொல்லுங்க. ஆனா சார். ஆனா சரி. ஆனா ஈனா என்பவருக்கு இடையில தான் ஒரு தெரிவு பிரச்சனை இருக்குது. நாங்கள் அந்த தெரிவு சம்பந்தமாக கதைப்போம். இங்க நடந்த முக்கியமான விடயங்கள் என்று சொல்லுகிற போது கொழும்பு மாத்தறை புகைவண்டி பாதையை தரமுயர்த்துதல், தெரிவு செய்யப்பட்ட புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்தல், இந்திய அரசாங்கத்துடன் கடன் உடன்படிக்கை கையெழுத்திடல், களுத்துறை தெற்கில் இருந்து மாத்தறை வரை 2வது புகைவண்டி பாதையினை நிர்மாணித்தல் ஆகிய செயற்திட்டங்கள் புகைவண்டி சேவையை நோக்கி பயணிகளை கவர்வதற்காக பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டதை வெளிப்படுத்துகின்றன. இந்த உரைப்பகுதியில மேலே இருக்கக்கூடிய உரைப்பகுதியினுடைய சாராம்சத்துல
ஏதேனும் தவற விடப்பட்டிருக்கா? இந்த நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்கிறதுன்றது தவற விடப்பட்டிருக்கு. இரண்டு நோக்கங்கள் சொல்லப்பட்டிருந்தது. எதனுடைய 2 நோக்கங்கள் உரைப்பகுதியில சொல்லப்பட்டிருக்குது? பயணிகளை புக வண்டியை நோக்கி கவர்றது. இல்ல நான் சொன்னது பயணிகளை கவர்வது, நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்வது ஆகிய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறையாக சொல்லப்பட்டது என்ன? புகைவண்டி பாதைகளை தரமுயர்த்து. புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல். இப்போ இங்க எனக்கு இந்த பகுதியில புகைவண்டி பணிகள் தரமுயர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல் என்பதை நீங்கள் காரணமாக எடுக்கிறீங்களா, காரியமாக எடுக்கிறீங்க? புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல் என்பதை ஒரு விடயமாக வைப்போம். 2வது, நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்தல் மற்றும் புகைவண்டி நோக்கி பயணிகளை கவர்தல். இது 2வது விடயம். இப்ப என்னுடைய கேள்வி, புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான வழிமுறைகள் காரணமா காரியமா? புஷ்பம் பேசுங்க. காரியம். காரியம். காரியம் சார். எதனால இந்த காரியம் நிகழுது? அப்ப இதுக்கான காரணம் என்ன? ஒரு கேள்வியை ஈடு செய்யறதும் பயணிகளை கவர்வதும் தான் காரணம். கேள்வியை ஈடு செய்கிறது பயணிகளை கவர்வதை செய்தால் புகைவண்டி பணிகள் தரமுயர்த்தப்படும். அப்படியா? அந்த காரணத்துக்காக தரமுயர்த்தல் நடைபெறுது. சாரி அம்மா, திருப்பி சொல்லுங்க. கேள்விய ஈடு செய்யறதுக்கும் பயணிகளை கவருகின்ற காரணத்திற்காக புகைவண்டி பணிகள் தரமுயர்த்துற காரியம் நடைபெறுது. எது முதல் நடக்கும்? அதான் என்னுடைய கேள்வி. புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல் என்பது முதல் நடக்குமா, அல்லது நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்தல் மற்றும் புகைவண்டி நோக்கி பயணிகளை கவர்தல் என்பது முதல் நடக்கும்? தரமுயர்த்துதல் முதல் நடக்கும். தரமுயர்த்துதல் முதல் நடக்கும். முதல் நடக்கிறது காரணமா காரியம்? காரியம். காரியம். அதனால விளைகிறது காரணம். அப்படியே காரணமாகத்தான் காரியம். சாரி, முதல் நடக்கிறது காரணம், அதுக்கு பிறகுதான் காரியம். சரி, இதுல எது காரணம்? நுகர்வோரின் கேள்வியை ஈடு செய்யறது இல்ல, அது காரணம். புகைவண்டி பணிகளை தரம் உயர்த்துறது காரணம். புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துதல், புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான வழிமுறைகள் காரியம். அப்படியா? ஓ. அது எதனால் ஏற்படும்? நுகர்வோருடைய கேள்வியை ஈடு செய்வதனாலும் புகைவண்டி நோக்கி பயணிகளை கவர்வதனாலும் இது நடக்குமா? இது நடக்குமா? ஓ. அப்போ நுகர்வோருடைய புகைவண்டியை நோக்கி பயணிகளை கவர்வதற்கு என்ன செய்கிறது? தரம் அதுக்குதான் சார் தரம் உயர்த்த வேணும். தரம் உயர்த்துதல்ன்றது அதால தானே இது நடக்கும் என்று சொல்றீங்க நீங்க முதல்ல, இல்லையா? ஓ சார், மாறி வரும். இப்போ திருப்பி சொல்லுங்க, இதுல காரணம் எது? புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துதல் காரணம். அதன் விளைவாக கேள்வியை ஈடு செய்யறதும் பயணிகள் கவருவதும் காரியம் நிகழும். அப்ப முதலாவதா செய்யப்படுகிறது புகைவண்டி பணிகளை தரம் உயர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக நுகர்வோருடைய கேள்வியை ஈடு செய்தலும் புகைவண்டி பகுதியை நோக்கி பயணிகளை கவர்வதும் என்கிற காரியம் நிகழும். புரியுதா?
என்ன சொல்ற விளங்குதாப்புல? ஆம் சார். இது மாறி எழுதப்பட்டிருந்தால் புகைவண்டி பயணிகளை தரமுயர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமாக நுகர்வோரின் கேள்வியை ஈடு செய்வதற்காகவும் புகைவண்டி பகுதியை நோக்கி பயணிகளை கவர்வதற்காகவும் என்று எழுதப்பட்டிருந்தால் நீங்க சரியா அடையாளம் பிடிப்பீங்க. ஆனா இங்க அப்படி சொல்லப்பட்டில்லை. முதல்ல விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கு, அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற விளைவுகள் அல்லது இலக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அந்த விளைவுகள் அல்லது அந்த காரியங்கள் நிகழ்வதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய கருமங்கள் காரணம் கீழே சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அந்த காரணத்துல இந்த இந்திய அரசாங்கத்தோடு கடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்படுதல் என்கிறது தரமுயர்த்துவதற்கான அந்த பணிகளுக்குள்ள வரும். புகைவண்டி சேவையை தரமுயர்த்துவது என்கிற பணிகளுக்குள்ள அது வரும். நீங்க பிரதானமான விடயம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. 2 விடயங்கள் தான் நீங்க நடக்குது. ஒன்று, புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான பல்வேறு வழிமுறைகள். என்னென்ன வழிமுறை அதுல இருக்குது? தரமுயர்த்துவதற்கான வழிமுறை என்ன? இந்த பந்தியில புகைவண்டி சேவைகளை தரமுயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் இதுல இந்த பந்தியில என்னென்ன இருக்குது? புகைவண்டி பாதைகளை மேம்படுத்தல். சரி, அது கொழும்பு மாத்திரை புகைவண்டி பாதையை தரமுயர்த்துற கட்டம் உண்டு, அதுக்குள்ள வரும். புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்வது, பாதையை தரமுயர்த்துறது அதுக்குள்ள வரும். அடுத்தது இந்த புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்வது, புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்யறது அதுக்குள்ள வரும். சரிதானே? வேற என்ன அதுக்குள்ள வரும்? களத்துறை தெற்கு, திருப்பி சொல்லுங்க. களத்துறை தெற்கில் இருந்து மாத்தறைக்கு 2வது பாதை என்ன? களத்துறை தெற்கில் இருந்து மாத்தறைக்கு 2வது பாதை நிர்மாணிக்கிறது வரும். இதெல்லாம் என்ன செய்யும்? புகைவண்டி சேவையை தரமுயர்த்தும். இந்த செயற்திட்டத்துக்காக கடன் உடன்படிக்கை இந்திய அரசாங்கத்தோடு செய்யப்படுவது என்பது இதுக்கான ஒரு வழிமுறையே தவிர, அதாவது இந்த தரமுயர்த்தும் கர்மங்களை செய்வதற்கான ஒரு வழிமுறையை தவிர அது நேரடியா புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துகிற நடவடிக்கையோ அது புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான நடவடிக்கைப்பா. விளங்குத சொல்றது? அது புகைவண்டி பணிகளை தரமுயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கான நடவடிக்கை. கடன் வாங்குறது முதலாவது விஷயமா எடுத்தால், அதுக்கு பிறகு இந்த பாதைகள் போன்றவை கட்டமைக்கப்படுகிறது. அதாவது பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல் என்பதுதான் தரமுயர்த்துற கர்மத்தை செய்யும். புரியுதா சொல்றது? பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுவதுதான் தரமுயர்த்துற கர்மத்தை செய்யும். இப்ப முதலாவதாக இந்த இருக்கிற ஆனாக்கூற்றை நிராகரிப்பவர்களுடைய நியாயமாக அமையக்கூடியது, அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற 2 இலக்குகளில் நுகர்வோருடைய கேள்வியை ஈடு செய்தல் என்கிறது முதலாவது உரைப்பகுதியில அடங்கி இருக்கை. அதே போல பணிகளை தரமுயர்த்த நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகிற போது இந்திய அரசாங்கத்துடன் கடன் உடன்படிக்கை கையெழுத்திடல் என்கிறது வரா. அது தரமுயர்த்தல் சார்ந்த நேரடியான பணி ஒன்று அல்ல. சரிதானே? அந்த பணிக்குரிய படத்தை பெறுகிறதே தவிர அது புகைவண்டி சேவையை தரமுயர்த்துவதற்கான ஒரு செயற்பாடல் என்பதனால ஆனா கூற்றை விட ஈனா கூற்று பொருத்தமானதாக இருக்கு. அங்க நோக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புகைவண்டி சேவையை நோக்கி பயணிகளை கவர்தல், நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்யும் ஆகிய காரியங்கள் அல்லது இலக்குகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதற்குரிய கருமங்கள், அதற்கு காரணமாக அமையக்கூடிய கருமங்கள் புகைவண்டி பாதையை மேம்படுத்துதல், நிர்மாணித்தல், புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்தல் என்பவற்றின் ஊடாக புகைவண்டி சேவையை மேம்படுத்தும் வழிமுறைகள் மேற்கொள்ளப்படுதல். சரிதானே? இது அங்க செய்யப்பட போகிற விடயங்களை அடையாளப்படுத்தி சொல்லியிருக்கு. புகைவண்டி பாதை மேம்படுத்துதல்,
நிர்மாணித்தல், புகைவண்டி நிலையங்களை அபிவிருத்தி செய்தல் என்பவற்றினூடாக புகைவண்டி சேவையை மேம்படுத்த பல்வேறு வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால் புகைவண்டி சேவையை நோக்கி பயணிகளை கவர்வதற்கும் நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்வதற்கும் கருதப்படுது. அந்த விடயம் தெளிவாக இருக்குது. அந்த கடன் உடன்படிக்கை கையெழுத்திடல் போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிறோம் என்று சொல்லிட்டு ஆவண்ணா மிக தெளிவற்றதாக இருக்குது. ஆவண்ணாவில் நுகர்வோர் கேள்வியை ஈடு செய்தல், புகைவண்டி சேவை அதிகாரிகள் செயற்பட்ட விதம் வெளிப்படுத்துது என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இருப்பவற்றுக்குள்ள சிறந்ததல்ல, அது எல்லாருமே நிராகரிச்சுட்டீங்க. ஆணாக்கும் ஈனாக்கும் உள்ள வேறுபாடு என்னங்கிறத நாங்கள் மேலே சொன்னதை வச்சு பார்த்தோம். சரியா? அங்க 2 விடயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அடைய எதிர்பார்க்கும் நோக்கங்கள், அடைவதற்காக மேற்கொள்ளப்படுகிற கருமங்கள். அந்த கருமத்தின் ஒரு துணை கருமம் தான் இந்திய அரசாங்கத்தோடு உடன்படிக்கை செய்யப்படுதல். அதை கொண்டு வந்து மேல் பட்டியலுக்குள்ள சேர்க்க தேவையில்லை. ஆக ஈனா என்கிற விடையை தெரிவு செய்தவர்கள் உங்களை பாராட்டி கொள்ளலாம். நாங்கள் 1 மணி நேரம் பேசிட்டோம் என்பதால ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசும். சரி, நாங்கள் தொடர்ச்சியா பேசுவோம். இதுல இன்னொரு விடயம், முக்கியமான விடயம் பேச வேணும். பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் ஆரம்பத்துல உரையாடிய இந்த வினாத்தாள், இந்த வினாத்தாளினுடைய இந்த வலிமையான செயலமர்வு அணுகுமுறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்குது. எப்படி என்றால், நாங்கள் வலிமையா ஒரு உரைப்பகுதி எடுத்தால் அதை பகுப்பாய்வு ரீதியான கற்றல், அதற்குள்ள இருந்து ஏதேனும் புதிய நுணுக்கங்களை தேடிக்கொள்ளுதல், இந்த மாதிரியான சில முயற்சிகளை அதுக்குள்ள செய்கிறேன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறேன். உண்மையில இதுவரைக்கும் செய்தது போதும், அது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறது. அப்ப அப்படி செய்தால் அந்த வினாத்தாள 3-4 செயலமர்வுகளில், சில வேளைகளில் ஒரு மாத செயலமர்வு தொடர்லேயே 2 வினாத்தாள்கள் மட்டும்தான் பார்க்குற மாதிரியாக அமைந்து விடுவது உண்டு. நான் இந்த வினாத்தாள வேறொரு விதமாக அணுகுவதற்கு முயற்சி செய்ய போகிறோம். எங்களுடைய ஒரு 2 மணி நேர செயலமர்வில் 7:30 மணிக்கு ஆரம்பித்தா, எங்களுடைய ஆரம்பத்தில் 5 நிமிஷம் பாட்டு கேட்கறது, சின்ன பிரேக் விடுறது எல்லாம் சேர்த்தாலும் அந்த நேரங்களை கழித்து தேறிய நேரமாக 2 மணி நேரத்தில் அந்த வினாத்தாளை எங்களால் செய்ய முடிகிறதா என்கிறத செயலமர்விலையும் பரீட்சித்து பார்க்கலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கு. இப்போ தயவு செய்து அடுத்த செயலமர்வுக்கு வருகிற போது எல்லாரும் விடை எழுதி கொண்டு வரும். செயலமர்வுக்கு வருகிற எல்லாரும் விடை எழுதி கொண்டு வரும். விடைகளை சரிபார்ப்பதாக மட்டும்தான் அந்த செயலமர்வு இருக்கும். ஆனால் நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. அந்த ஒரு நல்ல கடந்த கால வினாத்தால் அதற்கூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன்கள் என்பது தவறி போகாது. நாங்கள் செகண்ட் டைம் திருப்பி அந்த வினாக்களை ஒரு பகுப்பாய்வு ரீதியான வலிமையான கற்றல் கலந்துரையாடல் முறைக்குள்ளால கொண்டு போகும். ஆனால் ஒரு செயலமர்வில் முழுமைப்படுத்தி கேட்கப்பட்ட வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கிற, வேறு எந்த விஷயமும் பார்க்கல. அந்த பந்தியை வேறு விதமாக பார்க்கறது, கேள்வி பார்க்கறது, காரணகாரிய தொடர்பு பார்க்கறது, இந்த கதையெல்லாம் இல்லாமல் செய்து பார்ப்போம். இப்போ நீங்கள் அந்த வினாத்தாளை முழுமைப்படுத்தி தயவு செய்துட்டு வாங்க. சரி, இப்போ நான் இதுக்குள்ள போகிறேன், இந்த பகுதிக்குள்ள. சரி, இப்போ இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிடம் நான் அந்த வினாத்தாள் ஏதோ ஒரு பகுதியை எடுத்து கலந்துரையாடுவதற்கு விரும்பாமைக்கான காரணமும் அதுதான். நீங்கள் இதுவரைக்கும் செய்யாதாக்கள் பிரிண்ட் பண்ணி நேரம் ஒதுக்கி செய்து பார்த்து கொண்டு வாங்க. அது பயனுள்ளதாக இருக்கும். அதை செய்யும். சரி, பொதுக்கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தினை இலங்கை எய்தியிருப்பது உண்மையெனினும், தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில் இலங்கையின் சாதனைகள் பன்னாட்டு தரங்களுக்கு கீழேயே இன்னமும் இருக்கின்றன. கல்வி முறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் சமத்துவம், தரம், வினைத்திறன் மற்றும் பயன் தரும் தன்மை என்பவற்றுடன் தொடர்புபட்டனவாக காணப்படுகின்றன. 10 ஆண்டு தொலைநோக்கு இப்பிரச்சனைகளை அடையாளம் கண்டதுடன் கல்வித்துறையினை சமூகத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்தில் தேவையான தேர்ச்சியுடன்
தரமான தொழிற்படையினை உருவாக்குகின்ற கல்வி நிறுவனங்களை கொண்ட மிக கூடிய இயக்கவியல் சார்ந்த முறைக்கு மாற்றுவதற்கு திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பொதுக்கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தினை இலங்கை எய்தியிருப்பது உண்மையெனினும், தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில் இலங்கையின் சாதனைகள் பன்னாட்டு தரங்களுக்கு கீழேயே இன்னமும் இருக்கின்றன. கல்வி முறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் சமத்துவம், தரம், வினைத்திறன் மற்றும் பயன்தரும் தன்மை என்பவற்றுடன் தொடர்புபட்டனவாக காணப்படுகின்றன. 10 ஆண்டு தொலைநோக்கு இப்பிரச்சனைகளை அடையாளம் கண்டதுடன் கல்வித்துறையினை சமூகத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்தில் தேவையான தேர்ச்சியுடன் தரமான தொழிற்படையினை உருவாக்குகின்ற கல்வி நிறுவனங்களை கொண்ட மிக கூடிய இயக்கவியல் சார்ந்த முறைக்கு மாற்றுவதற்கு திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 3 கூற்றுக்களையும் பார்ப்போம். அதுக்கு பிறகு பகுப்பாய்வுக்குள்ள வருவோம். 10 ஆண்டு தொலைநோக்கின் கீழ் அடையாளம் காணப்பட்ட சமத்துவம், தரம், வினைத்திறன், பயன்தருந்தன்மை ஆகிய பிரச்சனைகளுக்கு சமூகத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்திலான இயக்கவியல் சார்ந்த கல்வியை ஏற்படுத்தி கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வர திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆவணக்கூற்று நிலையான உயர் பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி என்பவற்றை அடைவதற்கு புதிய அறிவாற்றல் பற்றி கண்டறிவதற்கும் அதனை தொழிற்சந்தையின் இயக்கவாற்றல் தேவைகளுடன் பொருந்திக் கொள்வதற்கும் கல்வி முறையினை அபிவிருத்தி செய்வது அவசியமாகும். இலங்கையில் தொழிற்சந்தையின் இயக்கவாற்றல் தேவைகளுடன் பொருந்தும் விதத்தில் கல்வித்துறையினை மேம்படுத்துவதற்கு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் நிலைத்திருக்கும் உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் எய்துவதற்கான புதிய அறிவாற்றல் பற்றி கண்டறிவதற்கும் இயலாதிருக்கும். திருப்பி வாசிப்போம். 10 ஆண்டு தொலைநோக்கின் கீழ் அடையாளம் காணப்பட்ட சமத்துவம், தரம், வினைத்திறன், பயன்தருந்தன்மை ஆகிய பிரச்சனைகளுக்கு சமூகத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்திலான இயக்கவியல் சார்ந்த கல்வியை ஏற்படுத்தி கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வர திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆவண்ணா நிலையான உயர் பொருளாதார வளர்ச்சி, அபிவிருத்தி என்பவற்றை அடைவதற்கு புதிய அறிவாற்றல் பற்றி கண்டறிவதற்கும் அதனை தொழிற்சந்தையின் இயக்க ஆற்றல் தேவைகளுடன் பொருந்திக் கொள்வதற்கும் கல்வி முறையினை அபிவிருத்தி செய்வது அவசியமாகும். இலங்கையில் தொழிற்சந்தையின் இயக்கவாற்றல் தேவைகளுடன் பொருந்தும் விதத்தில் கல்வித்துறையினை மேம்படுத்துவதற்கு வழிமுறைகள் மேற்கொள்ளப்படாவிட்டால் நிலைத்திருக்கும் உயர்ந்த பொருளாதார வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் எய்துவதற்கான புதிய அறிவாற்றல் பற்றி கண்டறிவதற்கும் இயலாதிருக்கும். பொருத்தமான கூற்று யார் அடையாளம் காட்டுறது? பேசுங்க. ஆவண்ணா சார். ஆவண்ணா. சரி, பாப்போம். வேற விடைகள்? ஆனா சார். முகமது சொல்லுங்க. ஆனா சார். ஆனா. யோகன் பேசுங்க. ஆனா சார். ஆனா. சரி, பாப்போம். வேற விடைகள் யாரேனும்? சீலன் கதைங்கம்மா. ஆனா சார். ஆனா. ஆனா. சரி, மேலே இருக்கிற உரைப்பகுதியினுடைய நோக்கம் என்ன? இப்ப இந்த கூற்றுக்களுக்கு முடிவு காண்பதற்கு முன்பாக அந்த மேலே இருக்கிற உரைப்பகுதியை பற்றி கொஞ்சம் கதைப்போம். மேலே இருக்கிற உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? இந்த பன்னாட்டு தரங்களுக்கு ஏற்ப உலக தரத்துக்கு ஏற்ப கல்வியை மாற்ற வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துறது நோக்கம் இருக்கு. உலக தரத்துக்கு ஏற்ப கல்வியை மாற்ற வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவது. இலங்கையின்
தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில் காணப்படும் குறைபாடுகளை பேசுவது இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்று சொன்னால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இல்லை. சார் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் சார். இலங்கையின் தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில் காணப்படும் குறைபாடுகளை பேசுவது உரைப்பகுதியின் நோக்கம் என்று நான் சொல்லுது. ஆம், இல்லை, ரெண்டில் ஒரு விட சொல்லுங்க. இல்லை. சரி, நான் இன்னொன்று சொல்லுகிறேன். கல்வி முறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் எவ்வாறான விடயங்களோடு தொடர்பட்டுள்ளன என்பதை காட்டுவது உரையாசிரியருடைய நோக்கம். ஆம் சார். கல்வியில் உள்ள பிரச்சனைகள் எவ்வாறான விடயங்களோடு தொடர்புபட்டுள்ளன என்பதை காட்டுவது உரையாசிரியருடைய நோக்கம். ஒரு ஆள் ஆம் சொல்லியிருக்காங்க, வேற யாரும் அதை மறுக்க இல்லை. சரியா? சரி, அப்ப நான் இன்னொரு கூற்று ஒன்று சொல்லுகிறேன். இலங்கையின் எதிர்கால கல்வி எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பதை வழிகாட்டுவது உரையாசிரியருடைய நோக்கம். இந்த கூற்று ஆம், இல்லை, சாரி, ஆம் சார். ஆம். சரி, நாலாவது கூற்று, 10 ஆண்டு தொலைநோக்கினை விவரிப்பது உரையாசிரியருடைய நோக்கம். இல்லை. இல்லை. வேற யாரேனும்? இந்த உரைப்பகுதியில ஒவ்வொரு விதமான விடயங்களை அடையாளம் கண்டிருக்கிறோம். ஒன்றுண்டா சொல்லி கொண்டு வருக பாருங்க. முதலாவது விடயம், இலங்கையின் தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வி பன்னாட்டு தரங்களுக்கு ஏற்ற வகையில் காணப்படவில்லை என்று கூறுவது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். ஒன்று. இரண்டாவது, இலங்கையின் கல்வி முறையில் உள்ள பிரச்சனைகள் எவ்வாறான விடயங்களோடு தொடர்புபட்டுள்ளன என்பதை சுட்டி காட்டுவது உரைப்பகுதியின் நோக்கம். மூன்றாவது, இலங்கையின் எதிர்கால கல்வி முறைமை எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பதை வழிகாட்டுவது உரையாசிரியருடைய நோக்கம். நான்காவது, 10 ஆண்டு தொலைநோக்கு பற்றி விவரிப்பது உரையாசிரியருடைய நோக்கம். இந்த 4ல மிகச்சரியான கூற்று மூன்றாவது சார். மூன்றாவது, இலங்கையின் கல்வி முறை எவ்வாறு அமைய வேண்டும் என்று காட்டுவது. இரண்டாவது, இலங்கையின் கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் எவை என்று காட்டுவது. முதலாவது, இலங்கையின் தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியின் குறைபாடுகளை பேசுவது. நான்காவது, 10 ஆண்டு தொலைநோக்கு பற்றி விவரிப்பது. 4 கூட்டி சொல்லிட்டேன், திரும்ப ஒரு தடவை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஒன்று, தொழிற்கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியில் காணப்படும் குறைபாடுகளை விமர்சிப்பது. இரண்டாவது, இலங்கையின் கல்வி முறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் தோன்றுவதற்கான காரணங்களை தெளிவுபடுத்துவது. மூன்றாவது, இலங்கையின் எதிர்கால கல்வி முறைமை எவ்வாறு அமைதல் வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை வழங்குவது. நான்காவது, 10 ஆண்டு தொலைநோக்கு பற்றி விவரிப்பது. இப்போ எனக்கு உங்களுடைய விடைகளை சொல்லலாம். 1, 2, 3, 4. இதில் மிக பொருத்தமான கூற்று எது? சார். சீலன் சொல்லுங்கம்மா. முதலாவது. ஓகே, தேங்க்யூ. இரண்டாவது. யோகன் சொல்லுங்க. இரண்டாவது. முகமது சொல்லுங்க. முகமது பேசுங்க. நான்காவது. நீங்க ஒரு ஆள் 4க்கும் வாக்களிக்கிறீங்க, பரவாயில்ல. முஸ்ரிவா வசீம் சொல்லுங்கம்மா. முஸ்ரிவாவா மஸ்ரிவாவா எப்படி உங்களை உச்சரிக்கிறேன்னு என்ன புரிஞ்சு கொள்ள முடியல. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கம்மா. எத்தனையாவது? சாரி, மூன்றாவது சார். மூன்றாவது.
ரஜீவ் புஷ்பம் முதலாவது சார். முதலாவது. யுகணேசன் யுகா முன்னூற்றி ஆறு. மூன்றாவது. சந்திரகுமார் மூன்றாவது சார். மூன்றாவது. ஓ சார். இந்த கீழே இருக்கக்கூடிய கூற்றுகள்ல நீங்கள் தெரிவு செய்த கூற்று எது? 3 கூற்றுகளிலும் இரண்டாவது. ஒருவர் 2வது. வேற யாரோ சொன்னீங்க? இரண்டாவது தவிர வேறு விடைகள்? முகமது எது தெரிவு செய்தீங்க? முதலாவது சார். முதலாவது. சரி. முதலாவது விடையை நான் இப்போதைக்கு எடுத்துக்கொண்டால் அதனுடைய எழுவாய் என்ன? 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம். 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம். அதான் இதனுடைய எழுவாய். பயனிலை என்ன? வடிவமைக்கப்பட்டுள்ளன. திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 10 ஆண்டு தொலைநோக்கின் கீழ் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. எப்படியான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது? எதை என்று கேட்டால் செய்யப்படும் ஒரு வரும் என்று சொல்லி தந்துருப்பாங்க சின்ன வயசுல. சமத்துவம், வினைத்திறன். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் சமூகத்தில் தோன்றுகிற சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்தில் கல்வியை ஏற்படுத்தி கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த கூற்று எதை பற்றி சொல்லுது? யாரை பற்றி பேசுகிறது? அதாவது இந்த 10 ஆண்டு திட்டத்தை விவரிக்கிறது. 10 ஆண்டு தொலைநோக்கு தொடர்பாக விவரிக்கிறது. மேலே இருக்கக்கூடிய உரைப்பகுதி எதை பற்றி விவரிக்கிறது? நான் 4 விடயம் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு. 4 விடயத்துல எது உரையாசிரியருடைய நோக்கம்? ஒன்று இலங்கையின் தொழிற்கல்வி மற்றும் நாலாவது விஷயம் சொன்னேன் சார். 4வதுக்கு முகமது மட்டும்தான் வாக்களிச்சிருந்தேன். என்ன மிக சரியான கூற்று 4வது. மிகவும் சரியான கூற்று 4வது. அந்த உரையாசிரியருடைய நோக்கம் 10 ஆண்டு தொலைநோக்கு தொடர்பாக விவரிப்பது. மேலே சொல்லப்படுகிற விடயங்கள் அந்த 10 ஆண்டு தொலைநோக்கு தோன்றுவதற்கு பின்னணியாக அமைந்த அல்லது அதனுடைய புறச்சூழ்நிலைகளை அந்த பேக்ரவுண்டை பேசுறதுக்காக உரையாசிரியர் சில விஷயங்களை சொல்லுகிறார். ஒன்று, இலங்கையினுடைய தொழிற்கல்வியும் பல்கலைக்கழக கல்வியும் முன்னேற வேண்டிய நிலைமையில இருக்கு. அது சர்வதேச தரத்துக்கு கிட்ட இவர்கள் இல்லை. சர்வதேச தரங்களுக்கு கீழே தான் இன்னமும் இருக்கிறது. பொதுக்கல்வியில ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலும் அடுத்த ஒன்றை கூட சொல்லாம பொதுக்கல்வி பரவாயில்லை இருந்தாலும் தொழிற்கல்வியிலையும் பல்கலைக்கழக கல்வியிலையும் இலங்கை சர்வதேச தரங்களுக்கு கீழே தான் இப்பவும் கிடக்குது. 2வது, பல பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள். இங்க பிரச்சனைகள் என்பது சமத்துவம், தரம், வினைத்திறன், பயன்தரும் தன்மை என்பவை பிரச்சனைகள் அல்ல. அந்த கூற்றில சொல்லப்படுகிறதுல சின்ன மட்டுப்பாடு இருக்கு. இந்த வினாத்தாளை தயாரிப்பவர்களிடையேயும் எல்லாத்தையும் சிறப்பாக எதிர்பார்க்க இயலாது. நீங்கள் இங்க கல்வி முறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் வேற, இது பிரச்சனைகளுக்கான காரணங்கள் சமத்துவம், தரம், வினைத்திறன், பயன்தரும் தன்மை என்பவற்றோடு தொடர்புபட்டவையாக முக்கியமான பிரச்சனைகள் காணப்படுது. அப்ப கல்வி முறைமை சர்வதேச தரத்துக்கு கீழே இருக்குது. அங்க அந்த பிரச்சனைகளை தோற்றுவிக்கிற காரணிகளாக சமத்துவம், தரம், வினைத்திறன், அதன் பயன் தருகின்ற தன்மை என்பவற்றோடு தொடர்பு பட்டு பிரச்சனைகள் காணப்பட்டிருக்கு. 10 ஆண்டு தொலைநோக்கு இப்பிரச்சனைகளை அடையாளம் கண்டதுடன் 10 ஆண்டு தொலைநோக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடையாளம் கண்டிருக்குது. சரிதானே? அப்போ 10 ஆண்டு தொலைநோக்குல இந்த பிரச்சனைகள், பல முக்கிய பிரச்சனைகள், இந்த 4 விடயத்தோட தொடர்புடைய பல முக்கிய பிரச்சனைகள் அங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அந்த பிரச்சனைகளை அது இனங்கண்டு கல்வித்துறையினை சமூகத்தில் தோன்றும் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்தில் தேவையான தேர்ச்சியுடன் தரமான தொழிற்படையை உருவாக்குகின்ற கல்வி நிறுவனங்களை கொண்ட மிக கூடிய இயக்கவியல் சார்ந்த முறைக்கு மாற்றுவதற்கு
திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எங்க? மேல சொன்ன மாதிரி சர்வதேச தரத்துக்கு கீழே இருக்கிறத தொடர்ந்து அப்படியே வச்சிருக்காமல் சமூகத்தின் சவால்களை எதிர்கொள்ளும் விதத்திலான தேர்ச்சியோடு கூடிய தொழிற்படையை உருவாக்கும் கல்வி நிறுவனங்களை இயக்கவியல் சார்ந்த முறைக்கு மாற்றுவதற்கு திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளன. உரையாசிரியர் சொல்ல வந்த பிரதானமான செய்தி 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தை பற்றி விவரிப்பது. 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் 2 விடயங்களை சொல்லுது. ஒன்று, பிரச்சனைகளை அடையாளம் கட்டுறது. 2வது, அந்த பிரச்சனைகளை நீக்கி தற்போதைய தொழிற்சந்தைக்கு தேவையான தேர்ச்சி கொண்ட தரமான தொழிற்படையை உருவாக்கும் கல்வி நிறுவனங்களை அமைத்துக் கொள்வது. அது மிக கூடிய இயக்கவியல் சார்ந்த, இயக்கவியல் என்றது இப்ப இருக்கிற செயற்பாட்டு ரீதியான முறைமைக்கு மாற்றுவதற்கு திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இப்ப இங்க 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் கல்வித்துறை சார்ந்த சவால்கள் அல்லது பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் கல்வித்துறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு இந்த துறை சமூகத்தின் சவால்களை எதிர்கொள்ளத்தக்க விதத்திலான தேர்ச்சியோடு கூடிய தொழிற்படையை உருவாக்கும் கல்வி நிறுவனங்களை மாற்றியமைத்தல் அல்லது உருவாக்கிக் கொள்வதற்கான திட்டங்களை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்டிருக்கு என்று பேசுவதுதான் இதனுடைய முக்கியமான பகுதி. ஆனால் இந்த முக்கியமான பகுதியை பேசுவதற்கு முன்பாக எங்கள்கிட்ட இருக்கிற குறைபாடு என்ன, இந்த 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எவ்வகையான குறைபாடுகளை நாங்கள் தீர்க்க போகிறோம், நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமை என்ன, 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் எதை செய்ய போகுது என்கிற 2 படிமுறைகளுக்கு கூடாக உரையாசிரியர் விளங்கப்படுத்தியிருப்பேன். ஆனால் பெரும்பாலான ஆட்கள் எனக்கு தெரிந்து நண்பர் முகமது தவிர மற்ற எல்லாருமே முக்கியத்துவமற்ற விடயங்களை தான் அடையாளம் கட்டு. மிக முக்கியமா உரையாசிரியருடைய நோக்கம் 10 ஆண்டு தொலைநோக்கு திட்டம் என்றால் என்ன என்பதை சொல்லுவது. அது ஆனா கூற்றிலே அது அப்படியே இருக்குது. 10 ஆண்டு தொலைநோக்கின் கீழ் திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த திட்டங்கள் தொடர்பாக விவரிப்பது இடையில இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. சரிதானே? இதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மட்டுப்பாட்டை அடையாளம் காண்றதுக்கான வழிமுறை. இதுக்குதான் அந்த பகுப்பாய்வு ரீதியாக படிக்கிறது, இதை பிடிச்சு அனலைஸ் பண்ணி பிரித்து மேய்ஞ்சு செய்வதன் மூலமாக உங்களை குறைச்சி மதிப்பீடு செய்வதற்கு அல்ல. நீங்க அதுக்கு வெளியில வந்துடும். சரிதானே? மிக துல்லியமா அந்த முடிச்ச அடையாளம் காணணும். இது நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 2 பாடத்துக்கு முக்கியம். மற்ற ஐக்கியூ ஜிகே சம்பந்தமா நான் பேசையில் அது தம்பிமார் 2 பேரும் அழகா அதை செய்வாங்க. அந்த ஏரியாவுக்குள்ள போகையில நாம எங்களோட சீனியர் டீமை பற்றி தான் பேசுகிறேன். நவநீதன் சரி, சுபாகரன் சரி, அல்லது இந்த பாடம் சரி, நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், நாங்கள் 3 பேரும் எவ்வளவு முயற்சி செய்து எவ்வளவு விடயங்கள் உங்களுக்கு கொடுத்தாலும், நீங்கள் சொந்த முயற்சியினால அந்த மிக சரியான புள்ளிய அடையாளம் காணணும். ஸ்பாட் பாயிண்ட அடையாளம் கண்டால் அப்படியே முழுமையான வெற்றி. அந்த பாயிண்ட்டுக்கு சுத்தி சுத்தி நீங்கள் ஓடி திரிஞ்சால், அந்த பாயிண்ட்டுக்கு வெளியில எவ்வளவு தூரம் சுத்தி ஓடி கலைச்சாலும் அதுக்குரிய புள்ளி. அப்ப துல்லியமா அடையாளம் காண்றதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே வழி அதிகமாக பயிற்சி செய்யும். நான் இன்னொரு விடயம் செய்கிறேன். ஆரம்பத்தில் பகிர்ந்திருந்தான் புதியவர்களுக்காக. ஏற்கனவே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு 47 காணொளிகள் கொண்ட ஒரு தொகுதி இந்த குழுவில் பதிவிடப்படும். செயலமர்வு முடிஞ்ச பிறகு பதிவிடப்படும். அதற்கான வினாத்தாள்களை நடக்க இருக்கக்கூடாது, அது இல்லை. அது நான் வேறு இடங்களில் பணியாற்றிய போது அந்தந்த கணினிகளில் காணப்பட்டது, அவை இல்லாமலே போயிட்டு அதுக்குரிய வினாத்தாளை கேட்கக்கூடாது. நீங்கள் விடைகளை செய்து பார்ப்பதாக இருந்தால் வீடியோவை நிப்பாட்டி வச்சுக்கொண்டு விடைகளை எழுதிய பிறகு திருப்பி விடைகளை பார்த்து சரி பார்த்து கொள்ள 47 வீடியோ ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய திறன்களை பயில்வதற்கு விரும்புகிறவர்களுக்காக நான் மீள ஒரு தடவை
அதை பகிர்ந்து விடுகிறேன். அவற்றோட கொஞ்சம் பயிற்சி செய்யுங்க. மிக சரியான இடத்துல லேண்ட் பண்ண வேணும். சரிதானே? அப்படி சரியான இடத்துல நீங்க லேண்ட் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் ஹேஸ் லேண்டட், உங்களுடைய வெற்றி தரகிறங்கி விட்டது என்பது அதனுடைய அர்த்தம். சரியா? மிகச்சரியா அடையாளம் காணுங்க. நான் இந்த உரைப்பகுதியின் மூலமாக மதிப்பிடப்பட்ட போது நீங்கள் கொஞ்சம் அண்மித்த இடத்துல தான் நிற்கிறீங்க. மிக துல்லியமான இடத்துல இல்லை. பதிலளிக்காதவர்கள் பற்றிய மதிப்பீடு என்னட்ட இல்லை, பதிலளித்தவர்களை வைத்துக்கொண்டு அந்த மதிப்பீட்டை செய்திருக்கேன். சரி, அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. அடுத்த வினாத்தாள் முழுமையான உங்களுடைய முயற்சியோட சந்திப்போம். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட்.